திருமாவுக்கு வாழ்த்து சொல்றாரு, சீமானுக்கு வாழ்த்து சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து 39 தொகுதியிலும் வெற்றி பெற்றது திமுக அரசு. பாண்டிச்சேரியிலும் ஒரு தொகுதியில சேர்த்து 40 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துமே சொல்லலையா சார் இந்த விஷயத்துல? அதுதான் தன்னுடைய அரசியல் எதிரி யாருங்கிறத மக்களுக்கு சொல்றாரு அவர். யாருக்கு அவர் வாழ்த்து சொல்லியோ அவங்க தானே அவருடைய எதிரியா இருக்க முடியும். ஸோ அதனால என்னுடைய அரசியல் எதிர்காலம், என்னுடைய அரசியல் போக்கு யாருக்கு எதிரானது அப்படிங்கிறத அவர் இந்த மக்களுக்கு சொல்றாரு. அதனால தான் அவர் திமுகவுக்கு வாழ்த்து சொல்ல. மத்தியில் வந்து ஆளப்போகிற மோடிக்கும் ஒரு வாழ்த்து சொல்லலையே. அப்போ மத்தியில் பிஜேபியும் மாநிலத்தில் திமுகவையும் அது ஒரு எதிர்ப்பதற்கு தயாராகிட்டாருன்னு தான் அர்த்தம். ஆனா இப்ப ஆந்திர மாநில முதலமைச்சர் இருக்கல சந்திரபாபு நாயுடு, அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் கூட்டணியில தான் சார் இருக்காங்க பாஜகவுக்கு. இல்லை, கூட்டணி வேற, இது வேற. இப்போ இவர் வந்து பவன் கல்யாணோட தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பில் இருக்கார். இன்னொன்று வந்து ஆந்திராவில் பெரும்பாலும் இவருடைய படப்பிடிப்பு ஆந்திராவில் தான் நடக்குது. இப்போ ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி அது இதுன்னு இவங்க படப்பிடிப்பு எல்லாமே அங்கே தான் நடக்குது. யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களுடைய தயவு இல்லாமல் நீங்கள் அங்கே போய் நிம்மதியாக ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு வர முடியாது. அப்போ யார் வந்தாலும் நம்ம வாழ்த்து சொல்கிறது நம்முடைய பண்புன்னு நினச்சி அந்த வாழ்த்து அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி பவன் கல்யாணம் அவருடைய ஃப்ரெண்டு தானே. இப்போ திமுகவை இந்த அளவுக்கு எதிர்க்க காரணம் என்ன சார்? அது இல்லைங்க, யாராவது ஒருத்தரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணால் தானே இங்கே ஜெயிக்க முடியும். இப்போ எடப்பாடியை எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணால் அது எந்த அளவுக்கு செட் ஆகுங்கிறது தெரியல. இன்னொன்று, ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முரண் இருக்குது. நீங்கள் இவருடைய படம் சர்க்கார் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து தியேட்டர்களுக்கு மிரட்டல் விடுத்து அங்கங்கே பேனர்லாம் கிழிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இவருக்கு வந்து ஏடிஎம்கே கூட ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியாது. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அது வேறு. இந்த பக்கம் அவர் நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்சியாக அவர் நினைக்கிறாரு. நாளைக்கு இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து தான் அவர் அரசியலே பண்ண போகிறாரு. அப்போ நாம் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். ஸோ இன்னொன்று, ஸ்டாலின் முதல்வர் ஆன பிறகு வந்து எல்லா நடிகர்களும் அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க. சில பேர் நேரில் போய் பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் விஜய் வந்து வாழ்த்தும் சொல்ல நேர்லையும் போகலையே சார். நான் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார்ல சார், அது வந்து ஒரு பண்பு, அதனால் சொல்லியிருக்கலாம். பட் அரசியல் ரீதியாக எதுவுமே அவர் இது வரைக்கும் பண்ணல. சார் இப்போ இந்த நேரடியாக எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து வாரிசு துணிவு டைமில் வந்து விஜய் சாருக்கு வந்து இந்த தேட்டர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கல, இதன் காரணமாக தான் இந்த நேரடி மோதல்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்ஸு. ஆனால் ஒரேடியாக அவங்களோட அழுத்த நினைத்தது வந்து ஒரு காலத்தில் நடந்துச்சு. இப்போ காவலன் படம் வந்து வரும்பொழுது சன் டிவியில் வாங்கிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க திமுகவுக்கு அவங்க எவ்வளோ ஒரு பெரிய பில்லர், இன்றைக்கி அவங்க பில்லராக தான் இருக்காங்க, அது வேறு. பட் அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது நடந்துச்சு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இவர்கள் படம் வரும்பொழுது, விஜய் படம் வரும்பொழுது ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது இவருக்கு ஒரு கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த அதிகாரத்தை வச்சு தானே என்ன அழுத்துறீங்க, நாளைக்கு இந்த அதிகாரத்தையே நான் வாங்கிட்டேன்னா அது என் கைக்கு வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கோபம் வரும்ல. ஸோ அதை நோக்கி தான் இவரை, இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசியலில் தள்ளினதே இந்த ரெண்டு சம்பவங்கள் தான். அதுதான். இப்போ சீமான் வந்து விஜய் வந்து எங்கேயுமே விட்டு கொடுத்து பேசினது சில, இது வந்து கத்தி டைமில் வந்து இப்போ கடைசியாக வந்த படங்கள் வரைக்குமே விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வரும் சட்டமன்ற தேர்தல் வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டியிடுவாங்கன்னு சொல்லப்படுது சார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அல்லது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணிகள்ங்கிறது ரொம்ப நேரடி எதிரிகளாக அசிங்கமாக திட்டிக்கிட்டவங்க கூட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கேட்டால் தேர்தல் உடன்பாடும்பாங்க. அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. இது வந்து தேர்தல் உடன்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாரும் யாரு கூடயும் கூட்டு சேரலாங்கிற ஒரு ஊரில் ஏன் சீமானும் விஜயும் கூட்டு சேரக்கூடாது? அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய முரண் கிடையாது இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. அதை வந்து இவங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் ஆக போகுது. இன்னொன்று, இப்போ சீமான் தனித்து நிற்கிறாரு, யார் கூட நான் கூட்டணி கிடையாது, என்னுடைய கொள்கைக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் ஒத்து வராது, மத்தியில் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைக்க முடியாது, ஏன்னா அது வந்து விடுதலை புலிகளை அழித்த ஒரு இயக்கம். இந்த பக்கம் பிஜேபியோட கூட்டு வைக்க முடியாது, ஏன்னா அது மதவாத சக்தி. அப்போது யார் கூட கூட்டணி வைக்க முடியும்? சீமான் யார் கூடயும் கூட்டணி வைக்க முடியாது. நான் தனியாக தான் போட்டிடுவேன்னா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ அவர் வந்து தனக்கு இணக்கமான ஒருத்தரை தேடி தான் ஆகணும். இந்த பக்கம் விஜய் ஒரு கணக்கு ஒன்று எடுப்பார். இப்போ வந்து அதிருப்தி ஓட்டுகள் தான் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு கிடக்கு. இப்போ திமுகவுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஓட்டு வங்கியிருக்கு, அதிமுகவுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஓட்டு வங்கி இருக்குது. இப்போ இது ரெண்டும் பிடிக்காதவர்கள் போடுற ஓட்டு தான் ஒரு தேர்தலையே தீர்மானிக்குது. அப்போ அந்த வாக்குகளை மட்டுமே பிரித்து நீங்கள் ஆட்சி பிடிக்கணும்னா முடியாது. அதுக்கும் வந்து சில ஸ்ட்ராட்டஜி இங்கே தேவைப்படுது. அப்போ இவருக்கும் ஒரு கூட்டணி தேவைப்படுது,
இவருக்கும் ஒரு கூட்டணி தேவைப்படுது, 2 பேரும் இணைந்தால் என்ன தப்புங்கிறத தான் இன்றைக்கி பல பேர் ஒரு வாதமாக முன்னாடி வைக்கிறாங்க. யார்? இவங்க 2 பேருக்கு நடுவில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க. ஸோ அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு, ஏன்னா இன்னும் 2 வருஷம் இருக்குது, ஈஸியாக ஓடி போயிடும். நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பித்து ஒரு உடன்பாட்டுக்கு வரலன்னா இந்த இந்த 2 மாடு ஓடினா தான் அந்த வண்டி போகும். 2 மாடு இழுக்கணும்ல. ஸோ அது சரியாக இருக்கும். இல்லைன்னா திசைக்கு ஒன்று இழுத்துச்சுன்னா எதுவும் செட் ஆகாது. அதனால் பிகினிங்லேருந்தே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சீமான் பேசும்போது விஜய் நீங்கள் நினைக்கிற விஜய் இல்லை, அரசியலுக்கு வரும்போது அது வேற மாதிரி ஒரு விஜயாக தான் பார்ப்பீங்க. இப்போ இவங்க 2 பேர் தனியாக சந்தித்து பேசியிருப்பாங்களா சார்? இல்லை, தனியாக சந்தித்து பேசுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உளவுத்துறை இவங்க 2 பேருமே கண்காணிச்சுட்டே இருக்கும். எங்கே மீட் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நாளைக்கு அதை முறியடிப்பதற்கான வேலைகள்லாம் நடக்கும். அப்போ இவங்களுடைய பேச்சுங்கிறது ஃபோனில் கூட இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபோன் கூட ஒட்டு கேட்பதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிடிலாக ஒருத்தர் 2 பேரை வச்சுருப்பாங்க. இவருடைய கருத்துக்களை அங்கே சொல்கிறது, அவருடைய கருத்துக்களை இங்கே சொல்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது மியூச்சுவலாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே விஜய் சாரோட கட்சி வந்து இந்த லெட்டர் பேட் கட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதிகமாக. ஏன்னா அவர் வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்றாரு, களத்தில் ஒன்றும் இறங்கி போராட்டம் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மாநில கட்சியாக வந்து பதவி பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த ஒரு சில மாதங்களை வந்து மாநில கட்சியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். விஜய் சார் வந்து ரெடி ஆகிட்டாரா சார் அரசியலுக்கு? கண்டிப்பாக நீங்கள் பேசி தானே ஆகணும். ஒரு எதிர் அரசியல் பண்ணலைன்னா மக்களே உங்களை வந்து ஒரு கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ ரஜினி வந்தார், நான் யாரையும் திட்டி அரசியல் பண்ண மாட்டேன், நாகரிகமான ஒரு அரசியலை நான் மேற்கொள்ள போகிறேன், ஏன் திட்டி தான் ஒரு அரசியல் பண்ணணுமோ, ஒரு கட்சியை வளர்க்கணுமான்னு அவர் கேட்டார். ஆனால் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவரே ஒதுங்கிட்டார். இங்கே வந்து 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாம், எம்ஜிஆரும் கலைஞரும் நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு தேசிய கட்சி நம்ம ஊருக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுனாலே 2 பேரும் எதிரெதிராக நின்று ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அரசியல் நாகரிகம் காக்காமல் பேசின வார்த்தைகள்லாம் இங்கே நிறைய இருக்குது. அப்போது அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இங்கே. ஸோ அதனால் அது இங்கே தேவைதானே. மாநாடு நடக்குதா சொல்கிறாங்களா சார்? அதில் வந்து சீமான் வந்து பங்கேற்பாரா சார்? அழைத்தால் போவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து அவங்க அழைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து இப்போ சீமான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருன்னா அந்த மொத்த கூட்டத்தையும் கட்டி போடுகிற வித்தை வந்து அவருக்கு தெரியும். விஜயும் வந்து இன்றைக்கி பிரமாதமாக பேச கற்றுக்கிட்டார். இப்போ பல ஆடியோ லான்ச்சில் நம்ம பார்க்குறோம், சுவாரஸ்யமாக பேசுகிறார். ஸ்பான்டனியஸாக பேசுகிறாரான்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த பேச்சு. ஆனால் அந்த ப்ரிப்பேர் பண்ண பேச்சில் நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைய இடத்துல கைத்தட்டுகிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வைக்கிறார். அப்போது 2 பேரும் ஒரு மாநாட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக கொள்ளை கொள்கிற அளவுக்கு தான் பேசுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ விஜய் சார் பேசும்போது எனக்கு அந்த விஷுவல் வந்து தெரியும் சார். அண்ணன் சீமான்னு சொல்கிறது, இவர் வந்து தம்பி விஜய்னு சொல்கிறது, அதெல்லாம் நடந்தால் ரொம்பவே சந்தோஷமாக தான் சார் இருக்கும்.